மற்றும் ஒரு அண்மை செய்தி, பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளனர் என்று தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். பஞ்சாபில் தமிழகத்தை சேர்ந்த கபடி வீராங்கனை அழகனும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று தற்போது தமிழக அரசினுடைய விளையாட்டுத்துறை சார்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல்படி மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி பஞ்சாப் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினுடைய எஸ்டிஏனுடைய இயக்குனர் பேசியிருக்கிறார். மாணவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பயிற்சியாளர் கைது என்ற தகவல்கள் பரவியிருந்த நிலையில் காவல் நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே கைது தற்போது இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனைவரும் பத்திரமாக திரும்ப பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் டெல்லியில் தங்குவதற்கான ஏற்பாடு தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பஞ்சாபிலிருந்து டெல்லி வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 3 மணி நேரத்துக்குள்ளாகவே அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு அவர்கள் தமிழகம் வர தற்போது தயாராகி வருகிறார்கள் என்றும் தற்போது தமிழக அரசு சார்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கபடி போட்டியின் போது பஞ்சாபில் மாணவிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுக்காக பல்வேறு விமர்சனங்கள் வந்த நிலையில் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் நலமுடன் இருப்பதாக தற்போது விளையாட்டுத்துறை சார்பில் தெரியப்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.